எல்லாம் கத்துக்குங்க, கேளுங்க, அறிஞ்சுக்குங்க, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்க. எடுக்கிற ஸ்டெப்பை, தீர்மானத்தை சுய புத்தியின் மேல் எடுக்காதீங்க. கர்த்தர்ட்ட கேட்டு டிசிஷன் எடுங்க. நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து. சுய புத்தியை சாராதீங்க, புத்தியை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லலை, புத்தியை பயன்படுத்துங்க. ஒரு அலைன்ஸ் வருது, அந்த அலைன்ஸ் குறித்து எவ்வளோ விசாரிக்க முடியுமோ அவ்வளோ விசாரிங்க. யார், என்ன, ஏது, ஏன்னா கல்யாண விஷயம் தலையை கொடுத்துட்டு வந்துட முடியாது. யார், என்ன, ஏதுன்னு விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு நீங்கள் விசாரிப்பின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்காதீங்க. புரோக்கர் நல்லா சொல்லிட்டான், எந்த புரோக்கர், ஒரே ஒரு புரோக்கரை மட்டும் ஒரு பிள்ளைய தப்பாக சொன்னான்னு சொல்லுங்க பாப்பா. அவங்க பாஸ்ட் நல்லா சொல்லிட்டாரு, எந்த பிள்ளையாட்ட என்ன வந்து கேட்க சொல்லுங்க, அந்த பிள்ளை மட்டமான பிள்ளை நான் ஒன்று சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். நான் மாம்சத்தின்படி பார்க்கலாம், ஆவியின்படி பார்க்குறேன். பாஸ்டே சொன்னாலும் யார் சொன்னாலும் சுய புத்தியை சாராமல் உள்ள ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே செய்யலாமா, ஃபார்வர்ட் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எல்லாம் சரிங்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் அவரை கனப்படுத்துகிறது. கூட மிகப்பெரிய ஞானி கூட இருக்கிறார், எல்லாம் தெரியும், அவர்கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்கலன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் பெரிய ஆளுங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாதுங்க, அத்தனையும் தெரியும், எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட பிள்ளை ஒரு வார்த்தை கூட கேட்காம செஞ்சான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்காது? கத்தர் எல்லாம் தெரிந்தவர். எல்லாம் கற்றுக்குங்க, கேளுங்க, அறிஞ்சுக்குங்க, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்க. ஆனால் எடுக்கிற ஸ்டெப்பை, தீர்மானத்தை சுய புத்தியின் மேல் எடுக்காதீங்க. கர்த்தர்ட்ட கேட்டு டிசிஷன் எடுங்க. அடுத்து, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். தமிழில் நினைத்துக்கொள்னு போட்டிருக்கு, ஆங்கில வேலை வழிகளெல்லாம் அக்னாலேஜ் பண்ணுருக்கு. அவர் நினைச்சாதாங்க நல்லா அக்னாலேஜ் பண்ண முடியும், நினைக்கவே இல்லைன்னா அக்னாலேஜ் பண்ண முடியாது. நினைத்துக்கொள்னா அவரை ஏற்றுக்கொள், அங்கீகரி. இக்னோர் பண்ணுறோம்னா அவர் வெளியே அனுப்புகிறோம்னு அர்த்தம். அவரை வெளியே அனுப்பிவிட்டு அவர் கொடுக்குற பாதுகாப்பை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அவரை வெளியே அனுப்பிட்டு அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்கள் உரிமை பாராட்ட முடியாது. அவர் வெளியே தள்ளிட்டீங்கன்னா அவர் கொடுக்குற பாதுகாப்பு, வழி நடத்துதல், ஆசீர்வாதத்தை நீங்கள் புறம்பே தள்ளுறீங்கன்னு அர்த்தம். உன் வழிகளெல்லாம் அவரை, வழிகளில் எல்லாம்னா எல்லா வழிகளிலும் என்ன கிடைச்சாலும் கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லணும். பிள்ளை பிறந்துருச்சு, என்ன பிள்ளை பிறந்துச்சு? கர்த்தர் ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தாரு, கர்த்தர் ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லணும். என்னன்னாலும் கர்த்தர் வேலை கொடுத்தாரு, என்னன்னாலும் கர்த்தர் தான் சொல்லணும். கல்யாண வீட்டில் மணமகனும் மணமகளும் ஹீரோ இல்லை, கர்த்தர் தான் ஹீரோ. அங்கே கர்த்தரை குறித்து பேசணும். ஏன் பிள்ளை கொடுத்தோன்னே பிள்ளையை டெடிகேட் பண்ணுறோம்? அது கர்த்தர் கொடுத்தது. ஒரு இடத்த வேலை பார்க்குறீங்களா, நீங்கள் பேசுகிற பேச்சில் கர்த்தர் இருக்கணும். அங்கே போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லலாங்க, உங்களை பிரசங்கம் பண்ண கூப்பிடலை. அங்கே போய் வேலை பார்க்காம பிரசங்கம் பண்ணக்கூடாது. அங்கே ஏதாச்சும் ஒன்று வாழ்க்கையில் வந்துச்சு, உயர்வு வந்துச்சுன்னா கர்த்தருங்க வார்த்தையை அங்கே மென்ஷன் பண்ணணும். கர்த்தர் கொடுத்தார். என்னன்னாலும் வாயில் வர்ற முதல் வார்த்தை கர்த்தர். உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள, அப்பொழுது அவர் பாதையை, இது அவர் கொடுக்குற கணம், திரும்பி அவர் கொடுக்குற ரெஸ்பான்ஸ். செவ்வாய்ப்படுத்துவார் என்றால் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்ய வைப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், தயவை கொடுப்பார். அது கர்த்தரை ஹானர் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வைப்பார், சரியான இடத்துல நிற்க வைப்பார். என்னன்னாலும் கர்த்தர்ட்ட கேட்கணுங்க. ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி கர்த்தர்ட்ட கேட்டீங்களா? நீங்கள் கேட்கல இல்லை அப்படின்னா அவர் நீங்கள் ஹானர் பண்ணலன்னு அர்த்தம். என்னன்னாலும் கர்த்தர்ட்ட கேட்கணும். கர்த்தர்ட்ட கேட்கலன்னா அவரை அவமதிக்கிறோம், அவரை இக்னோர் பண்ணுறோம்னு அர்த்தம். அப்புறம் வாழ்க்கை சேவைப்படாது. கார்னர் பண்ணுங்க. என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு உள்ள ஒருத்தர் இருக்கிற, அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. அவர் கொடுக்க சொன்னாரா? ஒன்றும் இல்லை, 2 கொடுங்க. அவர் சொன்னா சரி, நம்ம டிரான்ஸ்லேஷன் போட்டு காமிக்கிறேன். ஒரு NCV. ரிமெம்பர் த லார்ட் இன் ஆல் யூ டூ அண்ட் ஹீ வில் கிவ் யூ சக்சஸ். நீங்கள் செய்கிற எல்லாத்துலேயும் கர்த்தரை நினச்சிப்பார், அக்னாலேஜ் பண்ண, அவர் வெற்றியை கொடுப்பார். என்ன செஞ்சாலும் கர்த்தரை நினைச்சுப்பார். கர்த்தரை நினைச்சு பாருங்கன்னு அர்த்தம். கர்த்தரை
ஹானர் பண்ணுறோம், மரியாதை கொடுக்குறோன்னு அர்த்தம். அப்புறம் தான் கீழே சொல்கிறோம், பொருளாலும் எல்லா விளைவின் மொத்தனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது களஞ்சியங்கள் பூரணமாய் நேரமும் ஆலைகளில் கர்த்தரை ஹானர் பண்ணும்போது கர்த்தர் திரும்பி ஹானர் பண்ணுறாரு. இதெல்லாம் எப்படி உண்டா? சும்மா உண்டாகாதுங்க, கர்த்தரை கொடுத்த ரெவலேஷனில் உண்டாகுங்க. அதன் அடிப்படையில் தான் மரியாதை உண்டாகுது. ERV, easy to read version. With every step you take, think about what he wants and he will help you go the right way. நீ எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவர் என்ன விரும்புகிறாருன்னு யோசிச்சு பாருங்க. என்ன செஞ்சாலும் இது கர்த்தருக்கு பிரியமாக நடிச்சு பாருங்க, அப்புறம் சரியான பாதையில் நடத்துவார்.